சீன்ல வராம இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு சடக்குன்னு எடப்பாடி என்னாச்சு வந்தார். இங்க பாருங்க தம்பி, உங்களுக்கு அனுபவம் குறைவு, நான் சொல்லுதை நல்லா கேளுங்க, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கிய, அதனால நீங்க தான் காரணம். ஐயா, இந்த என்ன விஷயம்னு கேட்டா அதை மட்டும் சொல்ல மாட்டேங்க, இவையதான் காரணம், இவையதான் காரணம். என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. இந்த குளறுபடி மாநில அரசு தான் இருக்குது. ஏன்னா மாநில அரசு மத்திய அரசிடம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு என்னென்ன விதிகள் இருக்கு என்பதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின்படி இவர்கள் முறையாக விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. 2011வது வருஷ மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பி காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை. அப்பொழுது இருந்த மக்கள் தொகை அடிப்படையில் அனுப்பிய காரணத்தினால் தற்போது மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 20 லட்சம் பேர் ஒரு மாநகரத்தில் வசித்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என்ற நிலை இருக்கின்ற காலத்தினால் இந்த குளறுபடிகளால் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல மதுரை மாநகராட்சியிலும் அதே நிலைதான். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 2 மெட்ரோ ரயில் திட்ட பணிகளும் துவங்குவதற்குண்டான அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் இந்த திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி துவங்கப்பட்டது. வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டம், கோவையிலே கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு காலதாபம் செய்து சரியான முறையில் ஆய்வு செய்து விரிவான திட்ட அறிக்கை அனுப்பாத காரணத்தில்தான் இந்த பணி சுணக்கம் ஏற்பட்டு இன்றைக்கு மத்திய அரசிடம் இப்படிப்பட்ட பதில் வந்திருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் மாநில அரசினுடைய கவனக்குறைவு, அலட்சியம் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.